அப்போ தான் நான் கனவு கண்டேன். கட்டடம் முழுசும் தூண், வட்டமான தூண், இப்படி மேலே அந்த வளவு ஆர்ச்சி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்ச்சி 5 மணரம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம். வெள்ளை பில்டிங்கு அப்படின்னு நான் கனவுல கண்டேன். அப்போ தான் அந்த பொண்ணுகிட்ட இது எந்த இடம்னு கேட்டப்போ, நீங்கள் கனவு கண்டது நாகூர் தர்கா. இப்போது இன்றைக்கி புற 8 அந்திரி கொடியேறி 8ஆம் ராவு, இன்றைக்கி நைட்டு 8ஆம் ராவு அப்படின்னு சந்தனம் பூச போகிறாங்க இன்னும் 2 நாளையிலன்னு சொன்னாங்க. அதோடு எனக்கு நான் ஃபஸ்ட்டு நாகூர் அண்டகனா யார் அப்படின்னு தெரியாமலே நான் நாகூர் தர்காண்டாவும் நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. சிகப்பு கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கும் நாகூர் தர்கான்னு சொன்னால். அதை நான் கனவுல கண்டு தான் வந்தேன். இந்த பில்டிங்கை புற 8 வந்தேன். 10 வரைக்கும் இங்கே தங்கியிருந்துட்டு 10க்கு பிறகு நான் திரும்பி போனேன். இதான் என்ன ஃபஸ்ட் டைம் நான் நாகூருக்கு வந்தது. நாகூர் அண்டகன்னா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது. சும்மா நாகூர் ஹனீஃபா பாட்டு வேணால் நாகூர் ஆண்டவரேன்னு கேட்டிருக்கேன்.